Hi students, good morning. நம்ம இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல கிளாஸ் 10 ஓட 4th ப்ரோஸா இருக்க த அட்டிக் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யஜித் ராய். ஸோ அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஆத்தர் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ சத்யஜித் ராய் அப்படின்றவங்க வந்து இந்தியன் ஃபிலிம் மேக்கர், அதாவது மூவிஸ் எடுக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை எல்லாமே எழுதுறவங்க. மியூசிக் கம்போசராகவும் இருந்திருக்காரு. கிராஃபிக் ஆர்டிஸ்டாக கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் இருந்திருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கல்கட்டாவில் பிறந்தவங்க. ஸோ இவங்க நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது பேசிக்கலி ஃபார் யங் சில்ட்ரன், சின்ன பசங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் வந்து எழுதியிருக்காங்க. இவரோட சில்ட்ரன் மேகசின் சந்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில்ட்ரன் மேகசின், அதாவது பார்த்தீங்கன்னா இவரோட கிராண்ட்ஃபாதர், இவரோட தாத்தா எழுத ஆரம்பித்ததை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்ல ஒர்க்காக இருந்திருக்கு அவரது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் தவிர ரைட்டிங்கில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா வந்து இவங்களோட ஸ்டோரிஸ் நிறைய வந்து யூரோப், யுனைடெட் ஸ்டேட்ஸ், நிறைய கண்ட்ரீஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அவர் எடுத்த ஃபிலிம்ஸ்க்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1965 பத்மபூஷன் அண்ட் பாரத் ரத்னாவும் எடுத்திருக்காரு. அதாவது அவர் இறக்கிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி அவர் வந்து பாரத் ரத்னா அவார்டும் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சத்யஜித் ராய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இல்லையா. ஸோ இப்போது இந்த லெசனில் அவர் எதை பற்றி சொல்ல போகிறார் அப்படின்னா, நம்மளாம் தப்பு பண்ணுறது ரொம்ப நேச்சர். தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை இல்லையா. ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். பட் அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைச்சும் திருத்தாமல் இருக்கிறது தான் தப்பு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம அதை வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. வாங்க ஸ்டோரியில் போகலாம். Aditya and I were returning from the site of our new factory at Deodhangaj. We were driving along National Highway 40. We had reached a point where the road bifurcated. If we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach Brahmapur. I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. ஸோ ஆதித்யாவும் இந்த ஆத்தர், அதாவது ஃப்ரெண்ட் ஐன்னு சொல்கிறது வந்து அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா வந்து தியோதர்கஜ் அப்படின்ற இடத்துல இருக்க அவங்களோட நியூ ஃபேக்ட்ரியோட சைட் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க நேஷ்னல் ஹைவே பார்த்திங்கன்னா ஹைவேஸ்க்கெலாம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேஷ்னல் ஹைவே 40 அவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ரோடு ரெண்டாக புரியுது. பைஃபிரிகேட்னா வந்து ரெண்டாக பிரியுது. ஸோ அப்போ வந்து ஆத்தர் கேட்குறாங்க, ரைட் சைட் போகிற பிரான்ச்சில் 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் பிரம்மபூர் அப்படின்ற ஊரை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா வந்து பிறந்த இடம். அதாவது அவர் ஸ்கூல் படித்து முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன், அதாவது 10th முடித்தோடனே பார்த்திங்கன்னா கல்கட்டாக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டாரு. ஸோ அதனால் நம்ம திருப்பி போயிட்டு உன்னோட பிறந்த இடத்த பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்குறாரு. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old childhood memories may prove disappointing. ஸோ வந்து இவர் சொல்கிறாரு, நான் வந்து வீட்டு அதாவது அவரோட சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் ஹவுஸ் அப்படின்னா பழங்காலத்து வீடு. 29 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து அந்த வீட்டை விட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த வீடு வந்து அவ்வளோ ஓல்டு, கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான வீடு. அது ஸ்கூல் பில்டிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு அப்போ பார்த்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், நிறைய சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் he said he wished to visit the tea shop of Nagan uncle if it still existed and have a cup of tea there. பட் அவர் என்ன சொல்கிறாரு, நாகன் அங்கிள் அப்படின்றவர் அங்கே வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருந்துருக்காரு. ஸோ அவரோட கடை இன்னும் இருந்ததுன்னா அங்கே போய் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ we took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's ancestors were once the Jamindars. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, சரி பிரம்மபூர் போகலான்னு சொல்லி ரைட் சைடு ரோடு எடுக்கிறாங்க. பிரம்மபூரில் பார்த்தீங்கன்னா ஆதித்யாவோட தாத்தா பாட்டி இருப்பாங்களே, அவங்க பரம்பரை வந்து ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner. ஸோ ஆதித்யாவோட அப்பா என்ன பண்ணிட்டாங்க, அந்த பழங்காலத்து வீடை விட்டு கொல்கத்தாக்கு வந்துட்டு அங்கே வந்து அவங்களோட ஓன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் வந்து அவங்க அப்பா இறந்துட்டதுனால ஆதித்யா வந்து அந்த பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யாவோட ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரும் கூட.
It was the month of Maha, that is January to February by English calendar, the middle of the winter. By my watch, it was 3:30 in the afternoon. The sun was soothing. On each side of the road were paddy fields as far as the eye could see. Harvest was over and there had been a good crop that year. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க வந்து மகா, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழ் அந்த மாதிரி மந்த். அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் ஜான்வரி டு பிப்ரவரி, அதாவது ஹார்வெஸ்ட் சீசன் முடிஞ்ச டைம் இல்லையா. ஸோ அவங்க வாட்சில் டைம் பார்க்குறச்ச வந்து ஆஃப்டர்நூன் 3:30 ஆயிருக்கு. சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது, அதாவது ப்ளசண்ட்டாக இருக்குது. சூத்திங் அப்படின்னா வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து வெயிலாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வந்து பாடி வயல்ஸ் அரிசி போட்டிருக்காங்க. ஸோ ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏன்னா ஜனவரி முடிஞ்சிருச்சு இல்லையா. ஜனவரியில் தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுனால ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அந்த இயர் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. After about 10 minutes, we came to the local school. Beyond the iron gates were the playing field and 2-storied school building. We got down from the car and stood in front of the gate. ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணோடனே அவங்க வந்து ஒரு லோக்கல் ஸ்கூல்ஸ் பார்த்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்பயுமே லோக்கல் ஸ்கூலில் வெளியே வந்து அயன் கேட் இருக்கும், அப்புறம் அங்கே வந்து கிரவுண்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்புறம் தான் பில்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் இருக்குது, அதில் வந்து 2 ஸ்டோரி, அதாவது 2 மாடி கொண்ட ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க கார் விட்டு இறங்கி அந்த ஃப்ரண்ட் கேட்டில் நிற்கிறாங்க. I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. So author வந்து ஆதித்யாட்ட கேட்குறாரு, எல்லாம் அப்படியே இருக்கா இல்லை மாறிடுச்சான்னு சொல்லிட்டு. உடனே ஆதித்யா சொல்கிறாரு, இல்லை சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Our school used to be 1 story and a new building has come up which wasn't there. ஸோ நான் படிக்கிறச்ச வந்து ஒரு ஃப்ளோர் தான் இருந்தது, இப்போ புது பில்டிங் வேறு வந்திருக்கு, அது அப்போ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் யூ நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க். ஸோ இவர் கேட்குறாரு, நீ நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு, அதாவது நீ வந்து நல்லா படிப்பியா அப்படின்ற மாதிரி. எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட், ஈ ரிப்ளைட். வி டிசைடட் டு கோ அண்ட் ஹேவ் டீ அட் நாகன் uncle's tea shop which stood next to a grocery shop and opposite a temple dedicated to Lord Shiva. Soon we caught sight of Nagan's tea cabin written on signboard over the shop. ஸோ அவர் சொல்கிறார், எஸ் ஆமாம் நான் நல்ல ஸ்டூடெண்ட் தான், பட் ஆனால் வந்து நான் எப்போவுமே செகண்ட் பிளேஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இவங்க வந்து நாகன் அங்கிள் கடைக்கு டீ சாப்பிட்ணும் தானே ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால் அங்கே போகிறாங்க. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு க்ராசரி ஷாப், ஒரு மளிகை கடை இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு டெம்பிள் இருக்குது, அதாவது சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க பார்த்தாங்க நாகன்ஸ் டீ கேபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போர்டு இருக்குது, ஷாப் மேலே ஒரு போர்டு இருக்குது. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance, with his white, neatly combed hair and clean look, was same as before. He was wearing a dhoti and a blue striped shirt that could be seen from under a green shawl. ஸோ வந்து அங்கே டீ ஷாப்பில் ஒரு ஓனர் இருக்கார், அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆகிடுச்சு, ரொம்ப வந்து கொஞ்சம் தளர்ந்துட்டார் அவர். ஆனால் வந்து அவரோட ஹேர் நீட்டாக கோம்பாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்கார். ஒரு தோட்டியும் ஒரு ப்ளூ ஸ்ட்ரைப்னா கோடு போட்ட சட்டை, மேலே ஒரு க்ரீன் ஷால் மாதிரி போட்டிருக்காங்க, துண்டு போட்டிருக்காங்க. நாட் ரெகக்னைசிங் ஆதித்யா, ஈ ஆஸ்க்ட் அஸ் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். ஸோ அவருக்கு வந்து ஆதித்யாவை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. தியோதர்கஞ்ச், ஆதித்யா ரிப்ளைட், வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கட்டா. ஸோ ஆதித்யா சொல்ல, தியோதர்கஞ்ச்லேருந்து வரோம், நாங்கள் கொல்கட்டா போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. A little surprise, Nagan uncle asked, why we were there. ஸோ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனவர் வந்து, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, ஏன்னா இவங்க வந்து கொல்கட்டா போனோன்னா லெஃப்ட் சைட் போயிருக்கணும் இல்லையா, இவங்க பிரம்மபுரில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் டு ஹேவ் டீ அட் யுவர் ஷாப் செட் ஆதித்யா, சர்டன்லி பிசைட்ஸ் டீ ஐ ஹேவ் பிஸ்கெட்ஸ் அண்ட் சேவரைட்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறார் ஆதித்யா, ஜஸ்ட் உங்கள் ஷாப்பில் உங்கள் கடையில் டீ குடிக்க வந்தேன், டீ மட்டும் இல்லை உங்களோட பிஸ்கெட்ஸும் பலகாரமும் சாப்பிடக்கூட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிவ் அஸ் 2 நான்கத்தை ஈச். ஸோ அவர் வந்து கேட்குறாரு, எங்களுக்கு 2 நான்கத்தை அப்படின்னா வந்து அவர் சாப்பிட்ற ஒரு பலகாரத்தை வந்து கேட்குறாரு, 2 பிளேட் கேட்குறாரு. வி சாட் ஆன் 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he was sleeping. ஸோ வந்து அங்கே வந்து 2 tin சேரில் வந்து அவங்க உட்காடுறாங்க. அங்கே இன்னும் இவங்களை தவிர்த்து ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும்தான் இருக்காரு. அவர் ஒரு கார்னர் மூலையில் இருக்க ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. அவர் எதுவும் சாப்பிடவும் இல்லை, டீயும் குடிக்கல, பட் அந்த டேபிள் மேலே படுத்தாப்பில் தலையை சாச்சிட்ருக்காரு. Addressing him as Mr. Sanyal, Nagan uncle reminded him to go home as it was already 4 p.m. Other customers would soon be coming. Addressing us, he said with a wink on his eye, a little hard of hearing, can't see well either.
but has no money to buy spectacles. ஸோ வந்து அவர் வந்து அந்த கஸ்டமர் பேர் வந்து மிஸ்டர் சன்யால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் அந்த சன்யாலுக்கு வந்து ஞாபகப்படுத்துறாரு, டைம் 4 o'clock ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போ, மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஆதித்யா அண்ட் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாரு, அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது, கண்ணும் தெரியாது, பட் அவருக்கு வந்து ஸ்பெக்ஸ், அதாவது கண்ணாடி வாங்குறதுக்கு பைசா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm and with eyes dilated began to recite a poem by Tagore, Pandraksha, keeping of a promise. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hands to nobody in particular. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது மிஸ்டர் சன்யால் வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து தெளிவாக இருக்காரு அப்படின்றது வந்து ஆதித்யாவால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் வந்து நல்லா வந்து நம்ம எப்போவுமே தூங்கி எழுந்தோன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் ஆம்லாம் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அவர் டாகூர் எழுதுனா பன்ரக்ஷா அப்படின்ற ஒரு போயம், அதாவது கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ் பற்றி ஒரு போயம் வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாரு. அதாவது நார்மலாக அவர் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் அந்த டீ ஷாப்பில் என்ன நடந்ததுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.